வித்தியாசமாக மோர் குழம்பு வச்சுக்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவினது எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், அதோட ஊற வச்ச 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் ரைஸ், எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இது குழம்பு திக்காகிறதுக்காக தான். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையும் அடித்து ஒன்றா வச்சுருக்கோம்ல, தயிர் அந்த அரைச்சது எல்லாத்தையும் ஒன்றா அடித்து வச்சுருக்கோம். இப்போ குழம்பு தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கணும், கடுகு போடணும், சீரகம் போடணும், கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அது வெங்காயம் வதங்கினோன்னே சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு மட்டும் தட்டி போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறக்கூடாது. நல்லா தட்டி போட்டு வெண்டைக்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அந்த குழம்புக்கு தேவையான உப்பு, தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த தாளிச்சதை எடுத்து கொட்டி அடுப்பு மேலே வச்சு மோர் குழம்பு ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. அப்படியே லைட்டாக வெதுன்னு இருக்க அளவுக்கு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த துவரம்பருப்பு ரைஸும் எதுக்கு அரைச்சி போடணுன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்காது தான். ட்ரை பண்ணி